மேடம் எல்லா கேள்வியும் பதில் சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். என்ன சீன் எடுக்க போறீங்க? காதலனை எதிர்பார்த்து நீங்க தோழிகளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. அவரும் அவளோட வந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்க்க விடாம எல்லாரும் உங்களை தடுக்கிறாங்க. நீங்க தவிக்கிறீங்க. என்ன மேடம் நான் சொல்றது கவனிக்காம நேற்றைய பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த நியூஸ் பாத்தீங்களா? மேடம் இன்னைக்கு சிட்டில எல்லாரும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிட்டியில மட்டும் இல்ல சார், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பரபரப்பா நியூஸ் இதுதான். சினிமாவில் நான் எத்தனையோ ஹீரோவை பார்த்திருக்கேன். ஆனா நிஜ வாழ்க்கையில ஹீரோ இவர்தான். அதோ அந்த நதியோரம் இளம் காதலர் மாடம், இதோ இந்த வனமெல்லாம் எங்கள் காவிய கூடம்.
அம்மா திலகவதி, என்ன எதுக்கு வந்தீங்க? சினிமாவில டூயட் பாடிட்டு இருந்த உன்ன அரசியல் கொண்டாந்து எம்பி ஆக்கணும். இங்க நாங்க சொல்றபடிதான் நீ கேட்கணும். டெல்லியில நாங்க சொல்றபடிதான் நீ கைய தூக்கணும். உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கட்சி நடத்தல. நீ ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்பி. என்னையே மிரட்டுறியா? மந்திரிகளே என்ன பார்த்து பயந்து ஓடுவானுங்க. என்ன பார்த்து நீ சாதாரண எம்எல்ஏங்கிற. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்கன்னு கேளுங்க. நம்ம கட்சிக்காரங்கிறதுக்காக கொலைகாரனே, அராஜகம் பண்றவனே, ஒரு பொண்ணோட தாலியை பறிச்சவனே விடுதலை பண்ண சொல்றீங்களா? நெவர். இந்த திலகவதி அந்த தப்ப பண்ணவே மாட்டா. நீ எம்பி ஆகணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல எதிர்கட்சிக்காரங்க 8 பேரை கொன்னமே, அப்ப என்ன பண்ண? 8 பெண்களுடைய தாலி அறுந்து போச்சே, அப்ப என்ன பண்ண? அராஜகம் சொல்றியே, உன்னை தோக்கடிக்க நினைச்சவங்கள கைய வெட்டியிருக்கோம், காலை வெட்டியிருக்கோம், ஏன் தலையே வெட்டியிருக்கோம். அப்ப என்ன பண்ண? எம்பி பதவியா வேணாம்னு போயிட்டியா? இப்படி நியாயம் பேசுற நீ பேசாம நடிச்சிட்டு போக வேண்டியானே. ஏன் அரசியலுக்கு வந்த? நம்மள இம்சை பண்ணதான். என்ன நம்புறவங்களுக்கு நல்லது பண்ணத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். பண்ணு, நல்லா பண்ணு. நீ எவ்வளவு நாள் அரசியல் இருப்பன்னு பார்க்கத்தானே போறேன். பாக்குறேன். ஏடா என்ன நின்னுகிட்டு போங்கடா. பாத்தியாமா அவனுக்கு என்ன சொல்லிட்டு போறானுங்கன்னு? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் உனக்கு அரசியலே வேண்டான்னு. நீ கேட்கல. ஒரு நேர்மையான அரசியல்வாதியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சினிமா நடிகால் தான் முடிய நினைச்சு உன்னை நிறுத்தினானுங்க. அவனுக்கு ஆசை நிறைவேறி போச்சு. ஆனா ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற உன் ஆசை தாமா நிறைவேறல. நிறைவேறாது, நிறைவேற விட மாட்டானுங்க. அப்பா, அவகிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா? முத நீ எங்க கட்சிக்காரருக்கு தான் சர்வன்ட், அப்புறம் தான் பப்ளிக் சர்வன்ட். தெரியுமா உனக்கு? கொற்ற மழையில குறைய பிடிச்சிட்டு மந்திரி நிக்கிறீங்க, என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறீங்க. அப்போ இந்த கொலையை செஞ்சது உங்க ஆளுங்களா? கொலையை பண்ணது என் மகன் தான். இப்ப என்ன பண்ண போற? நீங்களே பண்ணியிருந்தாலும் நான் விட மாட்டேன். காக்கி சட்டைக்கு களங்க ஏற்படுத்துற மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. புருஷன் தான் போயிட்டான், பொம்பளையா லட்சணமா பொட்டழிச்சிட்டு வீட்டுல உட்காராம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். வடிய தப்ப கிளம்ப. இது அந்த பொண்ணோட குழந்தை. என்னங்க பண்றது? 6 தடவை எம்எல்ஏவா இருக்கேன், ஒரு குழந்தை கூட இல்ல. இத நான் வளர்த்துக்கிறேன். கொண்டு போய் குப்பத்துள்ள போடியா. என்னையா யோசிக்கிறேன்? ஏழைங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அப்பதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. போயா. எங்க பேச்ச கேட்காத அதிகாரிங்க, எங்களுக்கு எதிராக நடக்கிற அதிகாரிங்க எவனையும் உயிரோட விட மாட்டோம். கள்ளச்சாராயம் காய்ச்சற கோஷ்டிய பிடிக்க போன இவனை அவங்களே அடிச்சு கொன்னுட்டானுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சாட்சி சொல்லணும். இல்ல உங்க எல்லாருக்கும் இவன் கதிதான். பாப்பா, என்ன சார் உங்களுக்கு? சார் என்னாச்சு சொல்லுங்க சார். சார் சார் சார்
என்ன வேணும்? இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு. அப்பன் செத்தா அனாத ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போங்க. இங்கே வந்தீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்? 2 கண்ணும் தெரியாத அந்த அப்பாவிய கார் ஏத்தி கொலை பண்ணிட்டான் மந்திரி மகன். ஓ, அந்த கேஸா? அது ஆக்சிடென்ட் கேஸ். ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைல மட்டுமா? ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றத கேட்கறதுக்காக உங்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இத்தனையும் ஒரே நாள்ல. அரசாங்கம் சுறுசுறுப்பா செயல்படுறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமாமா, கொலை பண்ணது மந்திரி மகனாச்சு, சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. மிஸ்டர், நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. பல பேர் பாக்குறப்ப நடந்த கொலை, அதனால இந்த கேஸ நானும் விட போறதில்ல. பார்த்தவங்களை விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த போட்டோவில் இருக்கிறவர் ஒரு கொலை பண்ணிட்டதா இவர் சொல்றார். யாராவது பாத்தீங்களா? இவரை தெரியுமா? நீ பாத்திருக்கையா? தெரியாது சார்.